பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு யாக்கோபு 1 அதிகாரம் 4 பைபிள்ல வாசிக்கிற, நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நம்ம ஒன்றிலும் குறைவு இருக்க கூடாது அப்படின்னா, எல்லாவற்றிலும் நிறைவு எனக்கு வேணும், எதுலயும் குறைவா இருக்க கூடாது, கர்த்தர் என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு தேவை முதல்ல பொறுமை. இந்த பொறுமை தான் நிறைய பேத்துக்கிட்ட இல்ல. பொறுமையே இல்லாம காலத்தை நிர்ணயம் பண்றது, பொறுமையே இல்லாம ஒரு மனுஷனை இவங்க இப்படிதான் சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னா அதுல ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகாது. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த வசனத்துக்கு யார சொல்லலாம் அப்படின்னா, நசரேயனாக இயேசு கிறிஸ்து தான். வேற யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பூமியில அவர் வாழ்ந்த போது எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவராய் இருந்தார். ஊழியத்துக்கு 31வது வயசுக்குள்ளதான் வந்தார். ஆனா அந்த 30 வருஷம் அந்த பாலகனுடைய நாட்கள், சின்ன டீனேஜ் உடைய நாட்கள், அது போக வாலிப நாட்கள்ல தன்னுடைய தகப்பனார் இறந்தோன்னா தன்னுடைய தாய்க்காக உறுதுணையா இருந்தார், பொறுமையா காத்திருந்தார் தன்னுடைய தாயோடு கூட. அது மாத்திரமா, அதுக்கப்புறம் ஊழியத்துல வரும்போதும் நிறைய விஷயங்கள் அவர் தொந்தரவு வந்தது. எதை பேசினாலும் தப்பு, எங்க போனாலும் தவறு, கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா அந்த சமயத்திலயும் அவர் பொறுமை உள்ளவராகவே இருந்தார். அதனாலதான் அவர் செய்த ஊழியத்துல மிகுதியான ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. அது மட்டுமா, அவரை புரிந்து கொள்ளாத ஜனங்க ஒரு பக்கம், அவர் மேல வெறுப்பு காண்பிக்கிற ஒரு சில கூட்டம் இன்னொரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா கூடவே இருந்த சீஷர்கள் கூடவே இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கோபப்படுத்துற மாதிரியே அந்த சீஷர்களுடைய குணம் இருக்கு. அவங்களுடைய பேச்சு, அவங்க சிந்தனை, அவங்களுடைய செயல்பாடு. கடைசியில பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அப்ப யோசனை பண்ணி பாருங்க, சீஷர்களுக்கு மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு பொறுமை இருந்தது. எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து பொறுமையுள்ளவராய் தன்னுடைய காரியங்களை காத்து கொண்டார். எதற்காக தெரியுமா? எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் அடைவதற்கு. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு இயேசுவை நம்ம மாதிரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சிறந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை போல எல்லாவற்றிலும் பொறுமையுள்ள ஒரு மனுஷன் நாங்க சகித்து கொள்ள, இதோ எங்க வாழ்க்கையில பரிபூரணத்தை நாங்க பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.